வணக்கம் நண்பர்களே. நம்மளோட டெய்லி சீரிஸ் வீடியோவில் முக்கியமான 20 ஜிகே அண்ட் ஜிஎஸ் கொஷின்ஸ் தான் வந்து பார்த்துட்ருக்கோம். இன்றைக்கான வீடியோவில் முதல் கேள்வி பார்த்தோம்னா, who was the Mughal emperor at the time of Ahmad Shah Abdali invasions of India? ஸோ இந்த அகமது ஷா அப்தலிங்கிறவர் வந்து ஆப்கானை சேர்ந்தவர். ஆப்கானிஸ்தை சேர்ந்த ஒரு ரூலர் தான் இந்த அகமது ஷா அப்தலி. இவர் தான் வந்து தேர்ட் பேட்டில் ஆஃப் பானிபட் நடக்கிறதுக்கு ஒரு முக்கியமான காரணமாக அமைஞ்சவர் இந்த அகமது ஷா அப்தலி. இவரோட இன்வேஷன் டைம் அப்போ நம்மளோட முகல் எம்பரர் யாராக இருந்தாங்கன்னு பார்த்தோம்னா ஷா அலம் டூ. ஸோ இந்த அகமது ஷா அப்தலிங்கிறவர் தான் ஆப்கானிஸ்தானில் துரானி எம்பையரோட ஃபவுண்டர் யாருன்னு பார்த்தோம்னா அகமது ஷா அப்தலி. அவர் இந்தியாவுக்குள்ளே படையெடுத்து வந்தப்ப முகல் ரூலராக இருந்தது வந்து ஷா அலம் டூ. When the temperature increases, what is the angle of contact of a liquid? So first of all, angle of contact of a liquid. இந்த வார்த்தையோட அர்த்தம் என்னன்னு பார்த்தோம்னா, ஒவ்வொரு லிக்விடுமே வந்து இப்போ நம்ம ஏதாவது ஒரு கண்டெய்னரோ இல்லை நார்மல் வெசல்லையோ ஃபில் பண்ணி வைக்கும் போது அந்த லிக்விடுக்கும் சாலிடுக்கும் உள்ள கான்டாக்டோட ஆங்கிள் வந்து வித்தியாசமாக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ வாட்டர் நம்ம எடுத்துக்கிட்டோம்னா தண்ணியை பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி கான்டாக்ட் இருக்கும். அதாவது இந்த இடத்துல ஒரு டேர்னிங் தெரியுது பார்த்தீங்களா, இந்த மாதிரி இருக்கும். இதுவே மெர்க்குரி HG எடுக்கிறோம்னா அதோட கான்டாக்ட் இப்படி மேல் பரப்பு வந்து இந்த மாதிரி இருக்கும். ஸோ இந்த ஆங்கிளை தான் வந்து சாலிடுக்கும் லிக்விடுக்கும் இருக்க இடைப்பட்ட ஆங்கிளை தான் வந்து ஆங்கிள் ஆஃப் கான்டாக்ட் ஆஃப் எ லிக்விட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இது ஒவ்வொரு லிக்விடுக்குமே வந்து வேறு மாதிரி அமையும். இந்த மாதிரி அமையிறத வந்து அந்த பர்டிகுலர் லிக்விடோட டெம்பரேச்சரை நம்ம அதிகப்படுத்தினா இந்த ஆங்கிள் வந்து என்ன ஆகும், குறையுமா அதிகமாகும் தான் கேள்வி. இந்த மாதிரி டைமில் டெம்பரேச்சர் அதிகமானுச்சுன்னா அந்த ஆங்கிள் வந்து குறையும், இட் டிக்ரீசஸ். ஸோ டெம்பரேச்சர் பொறுத்து தான் ஆங்கிள் ஆஃப் கான்டாக்ட் இருக்கும். Who was the first Indian woman who owns the gold medal in Asian Games? ஏஷியன் கேம்ஸில் முதல்ல தங்கப்பதக்கம் வாங்கின பெண்மணி யாருன்னு பார்த்தோம்னா கமல்ஜித் சந்து. இவங்க எப்போ எந்த ஏஷியன் கேம்ஸ்ன்னு பார்த்தோம்னா 1970 நடந்த பேங்காக் ஏஷியன் கேம்ஸில் 400 மீட்டர் ரேஸில் பங்கெடுத்துக்கிட்டு 57.3 செகண்டில் ஓடி வின் பண்ணது தான் இந்த கோல்டு மெடல். ஸோ ஃபஸ்ட்டு இந்தியன் உமன் எப்போன்னு பார்த்தோம்னா, ஃபஸ்ட்டு அப்படின்னு கேட்டாங்களே இந்த சூப்பர்லேட்டிவ்ஸில் வர்ற எல்லா கேள்வியுமே வந்து நமக்கு ரொம்ப மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். இப்போ இந்தியாவை பொறுத்த வரைக்கும் சூப்பர்லேட்டிவ்ஸ் என்னென்ன இருக்கோ எல்லாமே ஞாபகம் வச்சுக்கோங்க. அது எந்த இடத்துல எந்த பர்டிகுலர் சீசனில் நடந்ததுன்னு தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஸோ இந்த இன்சிடெண்ட் வந்து இந்த ஏஷியன் கேம்ஸ் வந்து 1917 நடந்த பேங்காக் ஏஷியன் கேம்ஸ். இந்த கமல்ஜித் சந்துங்கிறவர் வந்து இந்த பெண்மணி 400 மீட்டர் ரன்னிங் ரேஸில் பார்ட்டிசிபேட் பண்ணாங்க. அண்ட் இவங்க வின் பண்ண டைமிங் லெவல் பார்த்தோம்னா 57.3 செகண்ட்ஸில் இந்த 400 மீட்டரை ஓடிருக்காங்க. அடுத்து, ஃப்ரம் விச் எக்ஸ்போர்ட் டஸ் இந்தியா ஏர்ன்ஸ் மேக்ஸிமம் ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச்? ஸோ நம்ம இந்தியாவை பொறுத்த வரைக்கும் எக்ஸ்போர்ட் லெவலில் எதில் மேக்ஸிமம் ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் ஏர்ன் பண்ணுறோன்னு பார்த்தோம்னா ஜெம்ஸ் அண்ட் ஜுவல்லரி. ஹூ இஸ் அசோசியேட்டட் வித் லோக்கல் செல்ஃப் கவர்மெண்ட் ஆக்ட்? இந்த ஆக்ட் பாஸ் பண்ணது பார்த்தோம்னா 1882. இது ஆக்ட் பண்ண முக்கியமான காரணம் யாருன்னு பார்த்தோம்னா லார்ட் ரிப்பன். அண்டு இந்த லோக்கல் செல்ஃப் கவர்மெண்ட் தான் வந்து ஃபஸ்ட்டு டைமாக, இது ஒரு சுதந்திர முறையே தான் அமைஞ்சது. ஏன்னா ஒவ்வொரு பர்டிகுலர் ஏரியாவுக்கும் ஒரு முனிசிபால் ஆரம்பித்து அதுக்கு கீழே அந்த பர்டிகுலர் ரீஜனை வந்து ஆண்டுட்டு வந்தாங்க. ஸோ இது அந்த பர்டிகுலர் ரீஜனை பொறுத்த வரைக்கும் ஒரு சின்ன ஃப்ரீடம் கிடைச்ச மாதிரி மக்களுக்கு ரொம்பவே சந்தோஷமாகவே இருந்துச்சு. இந்த லோக்கல் செல்ஃப் கவர்மெண்ட்மா முனிசிபல்னு ஒரு பவரை ஆரம்பித்து அதுக்கு கீழே சின்ன ஏரியாவை பிரித்து ஆண்டுட்டு வந்தாங்க.
அதுதான் இந்த லோக்கல் செல்ஃப் கவர்மெண்ட். இது ஆரம்பிச்சது வந்து லார்ட் ரிப்பன். அடுத்து எட்வர்ட் ஜென்னர் இஸ் ரிலேட்டட் வித் விச் டிசீஸ்? எட்வர்ட் ஜென்னருங்கிறவர் வந்து ஸ்மால் பாக்ஸ்க்கான வேக்சினை கண்டுபிடிச்சவர். அண்ட் இவர் தான் ஃபவுண்டர் ஆஃப் வேக்சினாலஜி. ஸோ நம்ம சேனலில் நம்ம ஒரு கொஷின் பார்த்தோம்னா அது ரிலேட்டடான வேறு சில ஏரியாஸும் நம்ம பார்த்துடலாம். ஸோ இந்த மாதிரி வீடியோஸ் பார்க்குறதுக்குன்னா கீழே சப்ஸ்கிரிப்ஷன் பண்ணிடுங்க, மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க. ஸோ எட்வர்ட் ஜென்னரும் வந்து ஸ்மால் பாக்ஸ்க்கான வேக்சினை கண்டுபிடிச்சவர் தான் எட்வர்ட் ஜென்னர். இவர் எப்போ கண்டுபிடிக்கிறாருன்னு பார்த்தோம்னா இவர் ஒரு பிரிட்டிஷ் மேன் 1796 கண்டுபிடிக்கிறாரு. அண்டு ஃபஸ்ட்டு டைமாக ஒரு ஹியூமன் மேலே டெஸ்ட் பண்ணி பார்க்கணும் இல்லைங்களா, அதுக்கு 1798 ஒரு சின்ன பையன் ஜேம்ஸ் ஃபிப்ஸுங்கிற ஒரு மில்க் மெய்டு, ஓகேங்களா. இவர் வந்து ஒரு மில்க் மெய்ட். இந்த சின்ன பையன் வந்து ஒரு மில்க் மெய்டு. இவரோட உடம்புல தான் வந்து ஃபஸ்ட்டு கவ் பாக்ஸ்க்கு ஆன ஒரு சிம்டம்ஸை வியாதிக்கான வேக்சினை பண்ணுறாரு. அதுக்கப்புறம் ஸ்மால் பாக்ஸ்க்கான ஒரு டெஸ்ட்டை பண்ணுறாரு. டெஸ்ட் பண்ணி அதை ப்ரூவ் பண்ணியும் காட்டிடுறாரு. ஸோ இவர் கண்டுபிடிச்சது எப்போன்னு பார்த்தோம்னா 1796. ஃபஸ்ட்டு டைமாக ஹியூமன் மேலே டெஸ்ட் பண்ணதை பார்த்தோம்னா 1798. வாட் இஸ் த சோர்ஸ் ஆஃப் மேக்ஸிமம் இன்கம் டு பஞ்சாயத் ராஜ்? ஒரு பஞ்சாயத்து சிஸ்டம் இருக்குன்னா அதுக்கு அதிகமான இன்கம் எந்த துறையிலேருந்து வருதுன்னு பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் கிராண்ட். ஸோ இந்த கவர்மெண்ட் கிராண்ட்டுங்கிறது வந்து கவர்மெண்ட்டால் ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறதுக்கோ இல்லை ஒரு கிராமத்தோட வளர்ச்சி நிதிக்காகவோ ஒதுக்கப்படுறது தான் இந்த கவர்மெண்ட் கிராண்ட்ஸ். அது மூலயமா அவங்களுக்கு கிடைக்கப்படுற வரியிலிருந்தோ இல்லை லாபத்திலிருந்தோ பஞ்சாயத்து ராஜ் சிஸ்டம்க்கு அதிகமான இன்கம் கிடைக்கும். Which variety of glass is heat resistant? எந்த டைப் ஆஃப் கிளாஸ் வந்து அதிகமான ஹீட்டை தாங்கக்கூடியதுன்னு பார்த்தோம்னா பைரெக்ஸ் கிளாஸ். இந்த பைரெக்ஸ் கிளாஸை வந்து போரோசிலிகேட் கிளாஸ் அப்படின்னு சொல்லுவோம். போரோசிலிகேட் கிளாஸ். ஏன்னா இது தயாரிக்கிறதுக்கு சிலிக்கா ப்ளஸ் போரிக் ஆக்சைடு இது எல்லாத்தையுமே இந்த ரெண்டுமே எக்ஸ்ட்ரீம் டெம்பரேச்சரில் ஹீட் பண்ணுவாங்க. ஹீட் பண்ணி அது மூலயமா கிடைக்கப்படுறது தான் இந்த போரோசிலிகேட் கிளாஸ். இந்த கிளாஸ் மெடிசினல் பர்பஸ்க்கு, டெலஸ்கோப்க்கு ப்ளஸ் பேக்கிங் பர்பஸ்க்கெலாம் இந்த பைரெக்ஸ் கிளாஸ் பயன்படுது. The climate of India is known as subtropical monsoon. சப்ட்ராபிக்கலுங்கிறது வந்து இதோட ஹாட் அண்ட் ஹியூமிடாகவும் இருக்கும், அதே சமயம் கோல்டு அண்ட் மைல்டு வின்டராகவும் இருக்கும். ஹாட் அண்ட் ஹியூமிடுங்கிறது வந்து ஈரப்பதம் அதிகமாக. இப்போ சம்மர் டைமில் பார்த்தோம்னா ரொம்பவே ஹாட்டாக இருக்க போகிறதில்ல, கொஞ்சம் ஹாட்டாகவும் இருக்கும். பார்த்தோன்னா நம்ம அட்மாஸ்பியரில் கொஞ்சம் ஹியூமிடாகவும் இருக்கும், வாட்டர் வேப்பர் அதிகமாக ஈரத்தன்மை இருக்கும் நம்மளோட காற்றை சுற்றி. அதே மாதிரி கோல்டு வின்டர் சீசனில் பார்த்தோம்னா கொஞ்சம் வின்டராகவும் இருக்கும், ரொம்பவே எக்ஸ்ட்ரீம் வின்டர் இருக்கவே இருக்காது. இதுதான் வந்து சப்ட்ராபிக்கல் மான்சூன் அப்படின்னு சொல்லுவோம். நம்ம இந்தியா சப்ட்ராபிக்கல் மான்சூன் கிளைமேட் தான் இருக்குது. அண்டர் விச் ஆக்ட் வாஸ் சுப்ரீம் கோர்ட் இன் பிரிட்டிஷ் இந்தியா எஸ்டாப்ளிஷ்ட்? சுப்ரீம் கோர்ட் ஃபஸ்ட்டு டைமாக இந்தியாவுக்குள்ளே வரத்துக்கு முக்கியமான காரணமாக எந்த சட்டம் அமைஞ்சதுன்னு பார்த்தோம்னா ரெகுலேட்டிங் ஆக்ட் 1773. Which cricketer has scored the highest total runs in test cricket? டெஸ்ட் கிரிக்கெட்னால ஞாபகம் வருது இந்தியன் பிளேயர் சச்சின் டெண்டுல்கர். இவரோட டெஸ்ட் ரன் பார்த்தோம்னா 15,921. இவர் 200 மேட்ச் ஆடியிருக்காரு, 329 இன்னிங்ஸ். ஸோ 200 மேட்சஸ், 329 இன்னிங்ஸ், 15,921 டெஸ்ட் கிரிக்கெட் ரன்ஸ். அடுத்து இவருக்கு ஸோ ஃபஸ்ட்டு வந்து சச்சின் டெண்டுல்கர்னு பார்த்துட்டோம். செகண்டாக இருக்கிறது வந்து ரிக்கி பாண்டிங். ஃபஸ்ட்டு வந்து சச்சின் டெண்டுல்கர், செகண்ட் வந்து ரிக்கி பாண்டிங். இவரோட ஸ்கோர் பார்த்தோம்னா 13,378.
Who won the Nobel Prize for Literature when he was the head of the government? ஸோ லிட்ரேச்சர் ப்ரைஸ் வாங்கும்போது அவர் ஒரு கவர்மெண்ட்டோட ஹெட்டாகவும் இருந்திருக்காரு. அது யார் பார்த்தோம்னா சர் வின்ஸ்டன் சர்ச்சில். சர் வின்ஸ்டன் சர்ச்சில். Which vitamin is essential for poor bone and teeth formation? ஸோ போன் இல்லை டீத் அப்படின்னு சொல்லிட்டாலே எந்த விட்டமின் வரும்னு பார்த்தோம்னா விட்டமின் டி. விட்டமின் டி. Rana Pratap Sagar plant is famous for which type of power production? ஸோ Rana Pratap Sagar பிளான்ட்டுங்கிறது வந்து ஒரு ஹைட்ரோ எலக்ட்ரிக் ப்ரொடியூஸ் பண்ணுற ஒரு பிளான்ட். இந்த பிளான்ட் எங்கே இருக்குன்னு பார்த்தோம்னா ராஜஸ்தானில் இருக்குது. ராஜஸ்தானில் இருக்க ராணா பிரதாப் சாகர் பிளான்ட் வந்து ஹைட்ரோ எலக்ட்ரிக் ப்ரொடியூஸ் பண்ணுற பிளான்ட். விச் இஸ் அட் தி அபெக்ஸ் ஆஃப் 3 tier சிஸ்டம் ஆஃப் பஞ்சாயத்து ராஜ். பஞ்சாயத்து ராஜில் 3 லெவலாக இருக்குது. ஒன்று வந்து வில்லேஜ், கிராம பஞ்சாயத்து அப்படின்னு சொல்லுவோம். அடுத்து பிளாக் லெவல் அப்படிங்கிறோம். பிளாக் லெவலுங்கிறது வந்து மண்டல பரிஷத் இல்லைன்னா பிளாக் சமிதி அப்படின்னு சொல்கிறாங்க. மூணாவது பார்த்தோம்னா டிஸ்ட்ரிக்ட் லெவல். இந்த டிஸ்ட்ரிக்ட் லெவலில் தான் வந்து ஜில்லா பரிஷத். ஸோ அப்பெக்ஸில் இருக்குன்னு பார்த்தோம்னா ஹையரில் இருக்குன்னு பார்த்தோம்னா டிஸ்ட்ரிக்டில் ஜில்லா பரிஷத், ஜில்லா, மண்டல் பரிஷத், கிராம பஞ்சாயத். கிளியர்? Why does the velocity of raindrop attains constant value? ஸோ நம்ம டிஎன்பிஎஸ் லெசனில் பார்த்துருப்போம். ப்ரிசிபிட்டேஷன்னா மழைத்துளி கிராவிட்டி மூலிமா பூமியை வந்தடைகிறது தான் ப்ரிசிபிட்டேஷன் அப்படிம்போம். இந்த மழைத்துளிகள் எல்லாமே வந்து ஒரே ஸ்பீடில் தான் வந்துட்டுருக்கும். அது அட்மாஸ்பியர் ரீச் ஆகும்போது ஏற்படுற காற்று சுழற்சி மூலிமா தான் அதோட ஸ்பீடு வந்து வேரி ஆகுது. ஸோ நார்மலாக கீழே எர்த்துக்கு வரும்போது கான்ஸ்டன்ட் வேல்யூ தான் இருக்கும். இந்த கான்ஸ்டன்ட் வேல்யூ எதனால் அதுக்கு ஏற்படுதுன்னு பார்த்தோம்னா விஸ்கஸ் ஃபோர்ஸ். விஸ்கஸ் ஃபோர்ஸுங்கிறது ஒவ்வொரு லிக்விடுக்குமே இருக்க ஒரு அடிப்படையான ஒரு ஃபோர்ஸ் இருக்கும். ஸோ இப்போ ஃப்ளூயிட் வந்து ஒரு லிக்விட் வந்து தண்ணி பைப்பில் வந்து வேகமாக ஃப்ளோ ஆகுது. எக்ஸாம்பிள் வாட்டரும் ஆயிலும் எடுத்துக்கோங்க. வாட்டர் பார்த்திங்கன்னா அதிகமாக ரொம்ப வேகமாகவே ஃப்ளோ ஆகும். இப்போ ஏதாவது ஆயில் எடுத்துக்கோங்கன்னா அதோட ஸ்பீட் லெவல் கொஞ்சம் குறையும். இதுதான் வந்து விஸ்கஸ் ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். Which is the oldest atomic power station? Oldest atomic power station நம்ம இந்தியாவில் இருக்கிறது வந்து தாராப்பூர். During the Indian freedom struggle, who raised an army called Free Indian Legion? Free Indian Legion ஆர்மின்னு பொறுத்த வரைக்குமே ஆரம்பிச்சது யாருன்னு பார்த்தோன்னா சுபாஷ் சந்திர போஸ். Dr. Hargobind Khurana received the Nobel Prize for which subject? ஸோ இவர் வந்து ஒரு இந்தியன் அமெரிக்கன் பயோகெமிஸ்ட். இவர் 1968 மெடிசினல் ஃபீல்டில் நோபல் ப்ரைஸ் வாங்குறாரு. இவர் எதனால் வாங்குறாருன்னு பார்த்தீங்கன்னா ரிகார்டிங் ஜெனட்டிக் பற்றி ரிசர்ச் பண்ணி தான் இவர் நோபல் ப்ரைஸ் மெடிசன் ஆர் ஃபிசியாலஜி ஃபீல்டில் வாங்குறாரு. இப்போ 1968. ஹீலிங் ஆஃப் வூண்ட்ஸ் இஸ் ஹேஸ்டன் பை விச் விட்டமின்? ஸோ நமக்கு ஏற்பட்ட மனிதர் உடம்புல ஏற்பட்ட காயங்கள் ஆறுறது வேகமாக, அந்த காயத்தை வேகமாக க்யூர் பண்ணுறதுக்கு எந்த விட்டமின் வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குன்னு பார்த்தோம்னா விட்டமின் சி. விட்டமின் சிங்கிறது வந்து அஸ்கார்பிக் ஆசிட். இது வந்து ஹீலிங்க்கு வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.